என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? அவள் வந்ததும் கட்லெட்டை பொரிச்சா போதும். டீ கூட ஸ்ட்ராங்காக போட்டு தூக்கலா சக்கரை போடு. ஆத்திடாத. அவள் கூட சூடாக தான் டீ குடிப்பாள். முதலிலே போட்டு வச்சிடாத. டிஃபனை கொடுத்து அவள் சாப்பிட்ட பின்னாடி சூடாக போட்டு கொடு. என்ன நான் சொல்கிறது புரியுதா? என்று கத்திய கணவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ஆர்த்தி. அவன் இவள் பார்வை லட்சியம் செய்யாமல் வாசலில் போய் நிற்பதும் திரும்பவும் வந்து ஆர்த்தியிடம் ஏதாவது சொல்லி செல்வதும் இன்று பரபரப்பாக இருந்தான். இதெல்லாம் நேற்று மாலை. நாளைக்கு ஒரு வேலையாக உங்கள் ஊர் பக்கம் வருகிறேன். அப்படியே உங்களையும் சாயந்தரம் வந்து பார்க்கலாம் என்று இருக்கிறேன். எங்கேயும் போயிடாதீங்க என்று வீணா தொலைபேசியில் சுரேஷிடம் சொல்லியிருந்து அவனிடம் தொற்றிக்கொண்ட பரபரப்பு இது. அவனுக்கோ குழந்தைக்கோ அல்லது ஆர்த்திவிற்கோ உடல்நிலை சரியில்லை என்றால் கூட ஆஃபீஸ்க்கு லீவ் போட மாட்டான். ஆனால் இன்று அவனின் பழைய காதலை வீணா சும்மா சாயந்தரம் வந்து பார்த்துவிட்டு போகிறேன் என்று தொலைபேசியில் சொன்னதற்கே லீவ் போட்டுவிட்டு வீட்டை ஒரு வழி பண்ணிவிட்டான். வீட்டை அவனை துடைத்தான். சோஃபா, நாற்காலி என்று அனைத்தையும் தூசி தட்டி சுத்தப்படுத்தினான். சுத்தமாக இருந்த பச்சை வண்ண திரை சேலைகளை கலற்றி நீல நிறத்தில் மாற்றினான். கேட்டதற்கு வீணாவிற்கு பச்சை நிறம் பிடிக்காது என்றான். அவளுக்கு பிடிக்க என்று சோன் பப்படி அடையாறிலிருந்து வாங்கி வந்து வைத்தான். ரோஸ் மில்க், பாதாங்கீர் என்று இரண்டையும் செய்ய சொன்னான். ஏதாவது ஒன்று போதுமே என்று அவள் சொன்னதற்கு இரண்டும் அவளுக்கு பிடிக்கும். ஒன்று ருசி இல்லைனா இன்னொன்னை குடிப்பாள் என்றான். இத்துடன் டீயும் சூடாக போட வேண்டும். ஆர்த்தி தன் கணவன் சுரேஷை நினைத்தாள். கல்லூரியில் துவங்கிய காதல் படிப்பு முடிந்ததும் இவனுக்கு வேலை தேடுவது வேலையாகி போன நேரம். அவளுக்கு நல்ல வரன் வந்துவிட இருவருமே எதிர்காலத்தை பேசி முடிவு கொண்டு தனித்தனி திருமணங்கள். இன்று மனதில் உள்ளதை முழுவதுமாக மனைவியிடம் பகிர்ந்து பழையதை அசைப்போடும் சுபாவம் உள்ளவன். ஆர்த்தி துவக்கத்தில் கொஞ்சம் கோபப்பட்டாலும் அவன் மனக்காயம் மனதுள் வடுவாகவே பதிந்து விட்டது என்று அவன் பேசியதிலிருந்து அறிந்து கொண்டபோது அவனுக்கு ஆறுதல் சொல்ல பழகி கொண்டாள். ஒரு சமயம் அவர்கள் இருவருமே திருமணம் செய்து கொண்டிருந்தால் இவன் இன்னும் நன்றாக இருந்திருப்பானோ என்று ஆர்த்தி நினைத்ததும் உண்டு. அந்த அளவிற்கு அவளை பற்றி சொல்லி புகழ்ந்திருக்கிறான். யோசனையுடன் நெருங்கியிருந்தவளை, ஆர்த்தி உனக்கு எத்தனை முறை சொல்கிறது, இந்த பெரிய பொட்டை எடுத்துட்டு சின்னதாக குட்டியாக பொட்டு வச்சுக்கோ. இவ்வளோ பூ வைக்க வேண்டாம், ஒத்தை பூவே சைட்டில் வச்சுக்கோ. அவளுக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், போமா என்று அவசரப்படுத்தி விரட்டினாள். மாலை 6 மணி அளவில் பச்சை நிற சேலையுடன் தலைக்குழா மல்கையும் பெரிய பொட்டுமாக வீணா ஆட்டோவில் வந்து இறங்கினாள். தான் வாங்கி வந்த பொம்மையையும் சாக்லேட் டப்பாவையும் சுரேஷின் குழந்தையிடம் கொடுத்தாள். சுரேஷ் பெருமையாக தன் மனைவியை பார்த்தான். குழந்தைக்கு என்ன பேர் வச்ச கேட்டாள். உன் பேர்தான் வீணா. அவன் சொல்லும் பொழுது முகம் எல்லாம் பல்லாக தெரிந்தது. ஐயோ, வீணாண்டா வச்ச? எனக்கே இந்த பேர் பிடிக்காது. ஏதோ வீணா போனதை சொல்கிற மாதிரி இருக்கும். அதனாலே அவர் என்னை மீனா மீனா என மாற்றிதான் கூப்பிடுகிறார் என்றால் சந்தோஷமாக. கொஞ்ச நேரம் பேச்சிலே சுரேஷ் முகம் சுருங்கிவிட்டது. அவள் வார்த்தைக்கு ஒரு தரம் தன் கணவனை புகழ்ந்து கொண்டே இருந்ததுதான் காரணம். நீங்கள் முதலில் கூலாக ரோஸ் மில்க் இல்லைனா பாதாங்கீர் சாப்பிடுங்க என்று சொல்லிக்கொண்டே டம்ளரில் ஊட்டு வைத்ததும், ஐயோ, நான் பால் பொருட்களை சாப்பிடுவதை விட்டுவிட்டேன் என்றால் அவசரமாக. வீணா, ஏன் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க என்று இவர் சொல்லியிருக்கிறாரே என்றாள். கணவனை பார்த்தபடி ஆர்த்தி, ஆமாம், முதலில் எல்லாம் சாப்பிட்டேன். கல்யாணத்துக்கு பிறகு அவருக்கு பாலில் செய்த பண்டங்கள் சாப்பிட்டால் வயிறு உப்பிசமாக ஆகிடும் சொன்னார். அவர் சாப்பிடுவதில்லை என்றதும் நானும் விட்டுவிட்டேன் என்றாள் மீனா. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதே ஆர்த்தி சுட சுட கட்லட்டும் அதுடன் சோன் பப்படியை கொண்டு வைத்தாள். வீணா தொடவே இல்லை. இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது என்று தெரிஞ்சதும் நானும் சாப்பிடுவதை விட்டுவிட்டேன். கொஞ்சம் தண்ணீர் மட்டும் கொடுங்க ஆர்த்தி என்று சொல்லி தண்ணியை மட்டும் குடித்து விட்டு கிளம்பினாள். இரவு படுக்கறையை யோசனையிடம் படுத்திருந்த தன் கணவன் அருகில் வந்து படுத்தாள் ஆர்த்தி. அவனின் ஏமாற்றங்கள் புரிந்ததால் அவளுக்கு என்ன சொன்னால் ஆறுதல் கிடைக்கும் என்று தெரியாததாலும் பேசாமலே இருந்தாள். ஆனால் அவனே பேசினாள். ஆர்த்தி, நான் கிடைக்காத ஒன்றை மட்டும் நினைச்சே வாழ்ந்திருந்தால் கிடைத்த உண்மையான சந்தோஷங்களை அனுபவிக்காமலே இருந்திருக்கிறேன் என்பது எனக்கு இப்போதான் புரியுது. இவ்வளோ நாள் நான் எவ்வளோ பொய்யான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் நினைக்கும் போது எனக்கு வெக்கமாக இருக்கிறது. வீணா நல்லவள். தன் கணவருக்காக எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறாள். ஆனால் நான், என்னை மன்னிச்சு விட ஆர்த்தி என்றான் குரல் கம்ம. ஐயோ, என்னங்க இது? வீணா அவள் கணவருக்காக தான் மாறினாள்.
நானும் உங்கள் மேலே வச்ச உண்மையான அன்புக்காக தான் நீங்கள் எப்படியெல்லாம் சொன்னீங்களோ அப்படியெல்லாம் நடந்தேன். நீங்கள் பொய்யாய் வாழ்ந்தாலும் நான் உண்மையான அன்போடு இருப்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க எனக்கு என்று சொன்னவளை உண்மையான அன்புடன் வாரி அணைத்தான் சுரேஷ்.